வீரவநல்லூர் இரட்டை படுகொலை சம்பவத்தில் உயிரிழந்த 5 வயது மகன் மற்றும் அவருடைய தந்தை காளிமுத்துவினுடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகளையும் நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம், அதாவது நெல்லையில் தந்தையையும் அவங்களுடைய 5 வயது மகனையும் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இவர்களுடைய உடல் தற்பொழுது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரமும் இணைஞ்சிருக்காரு. ராமசுந்தரம், வணக்கம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? உறவினர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? கடந்த 2ஆம் தேதி மாலையில காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகன் ஆகியோர் மர்ம நபர்களால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டதோடு அந்த உயிரிழந்த காளிமுத்துடைய தலையை வீரநல்லூர் நெடுஞ்சாலையில் வைத்து சென்றார்கள். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நெல்லை மாவட்ட காவல்துறை உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையை தீவிரப்படுத்திய நிலையில 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் கடந்த ஒரு வார காலமாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளோடு அந்த உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு அந்த உடலானது வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த உடல் இருவரது உடலுமே ஒப்படைக்கிறதுக்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உறவினர்களும் வந்திருக்கிறார்கள். காவல்துறை மூலம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்போது உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் உடல் இங்கிருந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த இறுதிச் சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த உடலை வாங்குவதற்கு உறவினர்கள், வழக்கறிஞர்கள் என பலரும் வந்திருக்கிறதால அந்த மருத்துவமனை வளாகம் முழுவதுமே போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பரபரப்பான சூழல் தான் நிலவி வருகிறது. தற்போது உடல் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து சாலை மார்க்கமாக வீரநல்லூர் அருகே உள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.